புதிய ஏற்பாடில் பக்கம் 302. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எப்படி எனில், தம்மேல் அடிக்கடி பெய்க மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இருந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தை இந்த கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் போது இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவம், ரிசீவர் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் அபவ். ஆண்டவர் நம்முடைய கார்டில் போட்டது போல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மை தமிழில் நிலமானது தேவன் ஆசீர்வாதம் பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ தேவனால் ஆசீர்வாதம் பெறும். யாரெல்லாம் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவாங்க என்பதை நாங்கள் இந்த கார்டில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இன்று ஆண்டவர் பார்ட் 2 ஆக ஆண்டவற்றில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த செய்தியின் தலைப்பாக இந்த வார்த்தையில் God sends rain that frequently falls on it and this is a blessing from God. தமிழில் சொல்கிறேன், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அதான் செய்தி தலைப்பு. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இங்கிலீஷில் God sends rain that frequently falls on it and receive a blessing from God. இந்த நாளிலே கூட 3 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை, சம்பவத்தை நாங்கள் எப்படி தேவன் என் மேல் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பெறும்படி என்னை எப்படி ஆண்டவர் வைப்பார், நான் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த 3 காரியங்கள் நம் வாழ்க்கையிலே காணப்படும். நான் நிச்சயமாக கர்த்தர் தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிற மனிதனாக, மனிதியாக, பெறுகிற குடும்பமாக, பெறுகிற சிறுவரானாலும் பெருமை யாரானாலும் கர்த்தர் பெற்றுக்கொள்ளபடி நமக்கு அனுபவம் செய்வார்கள். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டில் பக்கம் 183 அப்போஸ்தலர் வாசிங்க. செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணியிருந்ததில்லை என்கிறார். பாருங்க, எல்லா பைபிள் எடுத்துட்டீங்களா? எல்லா பைபிள் 183 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாம் தந்து பாருங்க. அவர் சொல்லுங்க, அவர் நம்மை நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணுகிறதில்லை என்றார். பாருங்க, அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. இதெல்லாம் செய்து, இதெல்லாம் கர்த்தரே செய்தார் என்று சாட்சி அவர் பண்ணாதிருந்ததே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, இந்த வசனம் யார் சொன்னாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல். இங்கே ஒரு முதலாவது குறிப்பு இருக்கு. என்னென்ன? God gave us rain to satisfy you with food and your heart with joy. தேவன் மழையை அனுப்பி நம்மை, அந்த முதல் பார்ப்பாருங்க, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையும் செழிப்பையும் காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தையும் சந்தோஷித்து நம்முடைய இருதயங்களை நிரப்பி. இதுதான் செய்தி. நம்ம ஆண்டவர்
யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாருன்னா, தேவன் நன்மை செய்கிறவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்க? தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர். தேவன் நம்மை வானத்தை தளர்ந்து மழை அனுப்பி செழிக்க பண்ணுகிறவர். இங்கே ஆமேனே காணும். ஆமே, தேவன் நமக்கு செழிக்க பண்ணுகிறவர். தேவன் நமக்கு அவர் எதுக்கிற ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தை திருப்தியாக்குகிறார். இருதயங்களை நிரப்புகிறவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் இந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திராவுக்கும் தெற்பிக்கு அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் குறிப்பு, இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு பவுலுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அவருக்குள்ள தேவன் செய்த நன்மையை பெற்றவனாக, தேவன் தந்த ஆசீர்வாத செழிப்பின் காலங்களை அறிந்தவனாக, தேவன் அவரை ஆகத்தினாலே போஷித்து சந்தோஷப்படுத்துகிறவனாக, தேவன் அவருடைய இதழ்களை நிரப்புவனாக அவன் காணப்பட்டு, இதனால் ஆண்டவர் செய்து சாட்சியாக தம்மை மாத்திரமில்லை என்னை நிறுத்தினான் என்ற அந்த உணர்வுள்ள அவன் என்ன பண்ணினான்னா, அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். ஒரு மனிதன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்னா, இல்லை ஒரு மனிதன் ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவனுக்குள்ள என்ன இருக்க வேண்டும், என்ன தெளிவு இருக்க வேண்டும் சொல்லுங்க. அவனுக்குள்ள கர்த்தர் செய்த நன்மை அவன் பெற்றிருக்க வேண்டும். யார் சுவிசேஷம் சொல்லுவார், யார் ஊழியம் செய்வார், யார் ஜனங்களுக்கு முன்பாக நிற்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவர் ஒருவன் தேவனை அறிந்து தேவனத்தை நன்மை பெற்றானோ அவன் என்ன பண்ண மாட்டான், சும்மாவே இருக்கவே மாட்டான். ஒரு அரசாங்கம் நன்மை செய்யலைன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும், ஒரு நன்மையும் செய்யலையே அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அதை புறக்கணிப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருந்து இந்த இடத்துல வேலை செய்யறது எனக்கு என்ன ஒரு கொஞ்சமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, ஒரு பெனிஃபிட் இல்லை என்று சொல்லி அதை புறக்கணிப்பாங்க. அதை யாருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே நாத்தான்வேல் கேட்க ஃபஸ்ட்டு காரியம், இஸ்ரவேல் நாசிலிருந்து ஏதாயிலும் நன்மை உண்டாகுதான். இயேசுவை பார்த்தோன்றது, இயேசுவை பார்த்த ஓகே, இயேசுவை பார்த்த இயேசுனா அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இயேசுவை பார்த்த கிறிஸ்துவை பார்த்தேன்னா அவங்கள ஷாக் ஆகிடுவான். அவன் இயேசுவை பார்த்தவன நிறைய பேர் நாளைய வாழ்க்கையில் பார்த்துட்டேன், முதல்ல சொல்லு ஏதாவது நன்மை நடக்குதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பாருங்க போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அறிந்திருந்த அப்படின்னாலே அவன் என்ன பண்ணான், சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். என்ன பிரசங்கித்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் பாருங்க, அவரோட 3 வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அங்கே அநேக நாள் சந்தித்து கர்த்தரை முன்னிட்டு ஜெயிலில் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கையினாலே செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் நான் சொல்ற பாருங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்போ இயேசுவை பார்த்தோன்னா அன்னைக்கு நன்மை வந்துச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்க. உங்களை பார்த்தா நன்மை பெற்ற மாதிரியே தெரியலையே. உண்மையாக ஒரு மனிதன் இயேசுவை அறிந்திருப்பாரானா அவன் வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு நன்மையை தந்திருப்பார். கர்த்தர் அவனுக்கு வானத்தை தந்து செழிப்பு தந்து கொண்டே இருப்பார். கர்த்தர் அவனுக்கு ஆகாரம் கொடுப்பார். கர்த்தர் அவனுடைய இருதயத்தை நிரப்புவார். கர்த்தர் அவனை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் அவனை திருப்தியாக்குவார். இயேசுவை பார்க்காத வாழ்க்கையில் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளவே முடியும். வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துக்குள்ளே வந்ததுனால இயேசுவை அறிந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எந்த நன்மையும் பெறாத முதல்ல எப்படி இருந்தாங்களோ அவன் வாழ்க்கை எப்படி தான் அப்படியே இருக்கும். அப்போ என்னன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் ருசிக்கவில்லை. கர்த்தர் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தவர், அவரை தேடுகிற என் வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைபடாது என்று அவரை அறியாமல் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து
அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் நான் செய்வதுதான் சரி என்று சொல்லி அவன் ரொம்ப வைராக்கியமான இருந்தவனை ஆண்டவர் இயேசு சந்தித்து, நீ போகிற வழி சரியில்லை, அதனால தான் உங்கள் வழியில் வந்து தடுக்கிறேன். நீங்கள் யாருன்னா நீ துன்பப்படுத்துறிய அந்த இயேசு நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கேன், நீ போக சொல்லப்படாது. அப்பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டான். அப்போது ஆண்டவரோட தெரிந்து கொண்டார், அபிஷேகம் பெற்றான், ஞானசாரம் பெற்றான், கிறிஸ்துவே தேவன் உடனே அபிஷேகம் பெற்றான். ஆமென். அது வரைக்கும் பாரம்பரியத்தை பிடித்திருந்தவன், துன்பப்படுத்திருந்தவன், ரொம்ப வேதனைப்படுத்திருந்தவன், அவன் வாழ்க்கையில் தெரிஞ்சான் எல்லா ஆசீர்வாதம் வேக தான் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த கிறிஸ்து வரலன்னு நினச்சேன், ஆனால் கிறிஸ்து வந்து மரித்து உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இவங்க அப்போஸ்தலர் பிரசங்கிக்கிற இந்த யூத மார்க்கத்திலிருந்து இந்த இயேசு ஏற்றுக்கொண்ட புதிய மார்க்கமாக கிறிஸ்துவ மார்க்கம் உண்மை உள்ளன்னு சொல்லி அவன் சாட்சி கொடுத்து சாட்சியாக வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணான்னா சுவிசேஷம் பிரசங்கித்தான். பண்ணவில் என்ன பிரசங்கிக்கும் போது என்னன்னா அது ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் வீட்டில் போய் பாசிங்க 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பிறந்திலிருந்தே ஒருத்தன் அவன் உணவனாக இருந்தான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்து அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலத்தை நிமிர்ந்து என்ன இல்லைங்க உரத்த சத்தமாக சொன்னான். உடனே அவன் குறித்து எழுந்தான். பவுல் செய்த ஜனங்கள் கண்ட உடனே தேவர்களே நம்ம மத்தியிலே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பலியிடும்படியாக செல்லும் போது தான் அவன் சொல்கிறான், உங்களை போல பாடுள்ள மனிதர்களாம் என்று சொல்லி. அப்பொழுதுதான் அவன் சொல்லுறான், சென்ற காலங்கள் 16 சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழியிலே நடக்க விட்டு இருந்தோம். அப்புறம் தான் சொல்றாரு, அவர் நான் நன்மை செய்து வந்து சொல்லி பிரசங்கிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். உங்களுடைய குறிப்பு என்ன சொல்கிறேன், நான் பாயிண்டாக அற்புதத்தை பார்த்த நான் செய்யலை, இந்த போல மனுஷன் நீ கொடுக்குறது எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் நீ எங்கே திரும்பணும்னா தேவனிடத்தில் திரும்ப வேண்டாம். நீ தேவனிடத்தில் திரும்ப வேண்டாம். நீ தேவனிடத்தில் திரும்புவாயானால் உனக்கு என்ன உண்டாகும்னா நன்மை உண்டாகும். நீ தேவனிடத்தில் திரும்புவாயானால் உனக்கு என்ன உண்டாகும், இவனுக்கு உண்டான சுகம் உனக்கு உண்டாகும். நீ தேவனிடத்தில் திரும்புவாயானால் இந்த செழிப்பு உனக்கு உண்டாகும். நீ தேவனிடத்தில் திரும்புவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஆகாரம் உண்டாகும். நீ தேவனிடத்தில் திரும்புவாயானால் உனக்கு சந்தோஷம் உண்டாகும். நீ தேவனிடத்தில் திரும்புவாயானால் உன் இருதயம் நிரம்பி இருக்கும். உன் தேவனிடத்தில் திரும்புவாயானால் கர்த்தர் உன்னை திருப்தி ஆக்குவா என்று நீ தேவனிடத்தில் திரும்புவாயானால் உன் வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். அல்லேலூயா. சொல்லப்போ ஒரு மனிதன் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். திரும்பினால்தான், இயேசுவிடத்தில் திரும்பினால்தான், மனம் திரும்பினால்தான் இயேசுதான் மனம் திரும்புங்கள் தேவ ராஜ்யம் செய்வார். மனம் திரும்பினார். அப்படி மனம் திரும்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் என்ன செய்வான்னா இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வான். அவன் மனம் திரும்பாத வரைக்கும், அவன் ரட்சிக்கப்படாத வரைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் அந்த ஜனங்கள் வாழ்க்கையில் இறுதியை நிரம்பாது. வேணால் பாக்கெட் நிரம்பலாம், வீட்டில் இருக்கிற பீரோ நிரம்பலாம், அவங்க போடுற அக்கௌண்ட்டு நிரம்பலாம். ஆனால் என்ன நிரம்பாது, இறுதியை ஒருபோதும் நிரம்பாது. இருதயத்தை நிரம்புகிறவர் கர்த்தர். ஆமென். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்குறான், இருதயத்தை பார்க்குறான். இயேசு சொன்னா, இதோ வாசலில் கதவை தட்டுகிறேன், எவ்வளோ சத்தத்தை கேட்டு தன் இருதயமாக கதவை திறக்கிறானோ அவனுக்குள்ள வருவேன். உள்ளே வரும்போது என்ன ஆகுனா வேறு எதுக்குமே இடம் இல்லை, இயேசுக்கு தான் இடம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கணும், உங்களுக்கு இயேசு பெரியவராக இருந்து பாதுகாப்பார், பெரியவராக இருந்து வைக்கெடுப்பார், பெரியவராக இருந்து ஆசீர்வதிப்பார், பெரியவராக இருந்து இதயத்தை நிரப்புவார், பெரியவராக சமாதானம் தருவார், பெரியவராக சந்தோஷம் தருவார், பெரியவராக சுகத்தை தருவார், பெரியவராக வெள்ளை தருவார், பெரியவராக கூட இருந்து வழி நடத்துவார், பெரியவராக எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். அந்த இயேசு பெரியவர். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் இயேசு வரும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்று பிரசங்கிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கும்
இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த தெய்வத்தை திரும்புவதற்கும் கர்த்தர் நம்மை நாளே இந்த மாதத்தில் நம்ம கர்த்தர் உதவி செய்வாங்க. ஆமே. முதல் குறிப்பு, கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாருன்னா இந்த உலகத்தில் நமக்கு அவருடைய ஆசீர்வாத மழையை அனுப்பி நம்ம திருப்தியாக்கி, எப்படி திருப்தி ஆக்குறாருன்னா ஆகாரம் வந்து நம்முடைய நிரப்பி நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ஆமே. இந்த மாதம் ஒருவேளை ஆண்டவரை மாஸ்டர் சொல்கிற இயேசு ஒரு மாதிரி இருக்கு, புதுசாக இருக்கு அப்படின்னு ஒரு யாராவது சொல்கிறீங்களா? பாஸ்டர் தாமஸ் சர்ச் ஒரு வார்த்தை சொன்னார், சாட்சியில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அவர் இந்த சாகிறதுக்காக ட்ரெயினில் போகிறதுக்காக கடைசியாக பாம்பிலிருந்து வந்து அவருடைய பெற்றோரெல்லாம் அவர் தாயும் சகோதரர்களெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த இருக்கும்போது, அப்போது ஒரு மனிதன் அவரை பார்த்து சும்மா தான் இருக்கிற என் சர்ச்சைக்கு அப்படின்னு கூப்பிட்டாராம். அப்போது கேட்டார், நீ என்னை கூப்பிடுற அப்படின்னு, உங்கள் பேர் என்ன அப்படின்னா, நீங்கள் கோவிந்தசாமி வந்து என்ன கூப்பிட்றீங்க? நான் தாமஸ் ஆச்சு, நான் தான் உங்களுக்கு கூப்பிடணும், நீங்கள் என்ன கூப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். தம்பி, எல்லாருமே அதாவது இன்ஜினியராக இருக்கிறவங்களுடைய பையன் இன்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆகிற பையன் டாக்டர் ஆக முடியாது. அதனால் நீ கிறிஸ்தவன் அப்படின்னா நீ கிறிஸ்தவன் ஆக முடியாது, இயேசுவோடு இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன் ஆக முடியும். அதனால் நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னான். உடனே அவர் எத்தனை மணிக்கு முடியும்னு கேட்டார். கரெக்டாக 8 மணிக்கு முடிக்கணும். நம்ம ஏசியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈவினிங் சர்வீஸ்லாம் கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சுவாங்க. ஸோ 8 மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவர் சரி நம்மளுடைய தற்கொலையை நம்ம 10 மணி லாஸ்ட்டு மெயிலில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சர்ச்சைக்கு வந்தாங்க. சர்ச்சைக்கு வந்து உள்ளே வரும்போது எல்லாரும் எதோட வந்தாங்க. நீ சர்ச்சைக்கு நீங்கள் எதோட வந்தீங்க சொல்ல மாட்டீங்களா? ஓகே ஓகே. சில காலையில் சிகரெட் பாக்கெட்டோட போட்டுச்சு. இல்லை தண்ணி பாட்டோட அவர் சிகரெட் பாக்கெட்டோட அடக்கி உள்ளதான் எல்லாம் பைக்கோட. அவர் என்ன சிகரெட் செயின் ஸ்மோக்கரான். பாம்பேயில் சிகரெட்டை வந்து அவர் பந்தயம் பண்ணி சிகரெட் குடிச்சு பந்தயத்தில் கூட இருந்தால் சொல்லிட்டானா, கூட போட்டி போகிறதா இங்கேயே நான் செத்துருவேன் அப்படின்ட்டு விலகி அவர் வின் பண்ணிட்டார். அந்த மாதிரி செயின் ஸ்மோக்கர் உள்ளே போகும்போது உட்கார்ந்த கர்த்தருடைய வார்த்தை, சுவிசேஷ வார்த்தை வந்து, வாலிபனே நெளிவை குறித்து சந்தோஷப்பட்டு கல்வி, ஆனால் எல்லாத்துக்கும் முடிவில் நீ கணக்கு போய் கொடுக்கணும் சொல்லி வார்த்தை எச்சரிக்கை வார்த்தை. நீங்கள் உதயத்தை கொடுப்பா, இயேசு உதயத்தில் வருவார். சுவிசேஷ வார்த்தையை அவர் கேட்ட உடனே அப்போவே அந்த 1 மணி நேரம் சிகரெட் பிடிக்காம இருந்தான். ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான், ஒரு செகண்ட் இருக்க மாட்டான். அப்படி பிடிக்கிறாங்க தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் சிகரெட்டில் இருந்தார். வெளியே வந்தவங்க சொல்லிட்டாரா, இது வரைக்கும் நான் அறிஞ்ச இயேசு வேறு, அவர் வந்து அவர் பாரம்பரிய கிறிஸ்தவனால அவர் செய்கிற கடமைகள்லாம் செய்கிறார், அந்த இயேசு வேறு. ஆனால் இப்போது எனக்கு அறிவிக்கப்பட்ட இயேசு வேறு. இந்த இயேசு விடுதலையாக வரோம், இந்த இயேசு நன்மை தருவது வரோம், இந்த இயேசு செழிப்பாக்க வரோம், இந்த இயேசு கூட இருக்க வரோம், இந்த இயேசு ஆசீர்வாதம் வரோம், இந்த இயேசு சந்தோஷம் கொடுக்க வரோம், இந்த இயேசு இதயத்தை நிரப்ப வரோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது சீரத்தெல்லாம் நசுக்கி என்ன பண்ணாரா கீழே போட்டு வீட்டில் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே என் வாழ்க்கையை கொடுக்குறேன், இதை நடத்துன்னு சொல்லி பொட்டி எடுத்துட்டு 2 சட்டை எடுத்து நேரம் சென்னை வந்து பாருங்க. ஆண்டவரை சந்தித்து அவரை ரட்சித்து அவரை உலகம் முழுவதும் பிரசிக்குவாங்க. காரணம் என்னன்னா அந்த சுவிசேஷ வார்த்தை பிரசிக்கப்பட்டது. அவர் அறிந்த, அவர் தெரிஞ்ச இயேசு, அவர் பாரம்பரிய இயேசு. ஆனால் உண்மையான இயேசு யாருன்னா ஆண்டவர் உலகத்தில் அவர் ஊழியம் செய்ய, அந்த ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். ஆமே. அவர் சீசனுடைய பாதத்தை கழுவின. இயேசுவை போல நல்லவரும், இயேசுவை போல அன்பானவரும், இயேசுவை போல ரட்சகரும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இயேசு யாருன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்போ வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு அறிந்திருக்குமானால் நிச்சயமாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நீங்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் இதயத்தை நிரப்பி இருக்கிறார். ஆமே சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் எதில் இருக்கிறார்? சந்தோஷனால் நிரப்பியிருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போராட கவலைப்பட்டு துக்கப்படுறீங்க, ஆனாலும் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த உலகத்தில் நம்ம தனியாக இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு தேற்றவளை இருந்து உன்னை நடத்துவார். நான் சொன்னதை உன்னை ஞாபகப்படுத்துவார். உன்னோடு சத்தியத்தில் நடத்துவார். உன்னை அவர் வழி நடத்துவாய், சித்தத்தில் நடத்துவார்னு சொல்லி ஆண்டவர் பலப்படுத்தினப்போ இயேசுவை நீங்கள் சொன்னோம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட போது சந்தித்த அந்த இயேசு இன்னும் என் கூட தான் இருந்தீங்களா? எத்தனை பேர் கேட்க போறீங்க? அன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட போது சந்தோஷப்பட்டப்பா, ரட்சிப்பின் சந்தோஷம்
அன்றைக்கி ஏதோ அந்நிய பாஷை பேசினப்பா, அன்றைக்கி ஏதோ பயனாக இருந்தப்பா, இன்றைக்கி எப்படி இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ காலம் போகிறப்போ தலையெழுத்தேன்னு வாழ்கிறேன். சரி சொன்னேன், தலையெழுத்தேன்னு வாழ்கிறேன். ஏதோ ஓடுறதுக்கு வண்டி ஓட்டணும்னு வாழ்கிறேன். ஏதோ போதுங்க, ஒரு நாள் அப்படியே போதுங்க அப்படின்னு சொல்லாமல் பாருங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கீங்கன்னா, கர்த்தாவே என் ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திரும்பத்தா, ஆண்டவரே ஆதி எனக்கு திரும்பத்தா, ஆண்டவரே கர்த்தாவே நான் பெற்ற இந்த ரட்சிப்பை ஆண்டவரே நான் கவலையாக இருக்கக்கூடாதப்பா, இதை நான் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டுமாட்டோம். எனக்கு தேவையான வல்லமை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, பலனை தாங்க, உடைய கரம் என்னோடு இருக்கட்டும். இன்னும் ஆண்டவர் உங்களை தேர்ந்து எனக்கு ஒரு நன்மை குறைபடக்கூடாதப்பா அப்படின்னு உள்ள அவர் மேல் சந்தோஷமாய் கர்த்தர் சந்தோஷம் தருகிறார். கர்த்தர் என்னை ஆண்டவர் என்னை நிறைவேறுகிறார் என்று சொல்லி ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், பிரயாசம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை பார்க்க கேட்பான். என்ன கேட்பானா, ஆண்டவர் மாதிரிலே நாங்கள் ரட்சிக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் நம்ம சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இது ஏதோ மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். கர்த்தர் இயேசு என்னை மன்னித்தார், பாவியாக என்னை மன்னித்தார். அதான் அப்படி பாடுறோம். என்ன பண்ணணும், இட்ஸ் பப்ளிக், இட்ஸ் பப்ளிக், இட்ஸ் பப்ளிக் மை சோல். தமிழில் வந்து என்னுள்ளம் தேவன் அன்பால் பொங்கி ஒழியுது, இயேசு என்னை ரட்சித்தார். யாரும் அறியாத நல்ல பாட்டு பாருங்க. இன்னைக்கு யார் எங்க முகத்தை பார்த்தா ரட்சிப்பை சந்தோஷம் இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முகத்தை ரட்சிப்பட பார்த்தா பிரைஸ்லாம் அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ முகத்தெல்லாம் பார்த்தா அப்படியே துக்கமாக இருக்கும். இந்த பார்த்தா நம்ம முகம் வேணாம் இருக்கிற கொஞ்ச நேரம் விலகா விசுவாசியை பார்த்த உடனே அடுத்த அந்தப்பா நீ உற்சாகமாக இருக்கீங்க விலன் அடிக்கும். சபைக்கு வரதே பார்த்தா ஒரே சந்தோஷமாக இருக்கும், ஒரே ஃபயராக இருக்கும். நீ சபைக்கு வந்தவொடனே போகும்போது எப்படி போறீங்கன்னா போனங்க உட்கார்ந்து அந்த உள்ள என்ன இல்லை, அந்த தேவன் அன்பால் பொங்கிவது. அப்படி இருக்கக்கூடாது. ஏசியை ஓட்டி ஆனால் எங்கள் சபை விசுவாசி எப்படி இருக்கணும், என்னுள்ளும் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. எங்க வீட்டில் இருந்தா இங்க இருந்தா பொங்கி வழியுது, தேவன் அன்பு பொங்கி வீட்டில் இருந்தா வேற எதெல்லாம் பொங்குதுங்க. இன்னைக்கு அதான் பெரிய அப்பாங்களே. இப்போ எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தரணும், உங்களுக்கு என்ன செய்யணும் எல்லாம் யார் செய்வார், செய்வார். ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டோமா, அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் தான் நம்முடைய தகப்பன், அவர் தான் நம்முடைய தாய், அவர் தான் நம்முடைய மனவாளன், அவர் தான் நம்மை வழிநடத்துகிறவர், அவர் நம்முடைய கைடர், அவர் தான் நமக்கு என்ன சொல்றது மென்டர், எல்லாமே அவர் தான். ஈஸ் ஆல் இன். எப்பவுமே அது மனசுல ஆழமா ஈஸ் எவ்ரிதிங், ஈஸ் எவ்ரிதிங். ரொம்ப அருமையாக இருப்பார். He is my everything, He is my all, He is my everything, both great and small. He gave His life for me, made everything new. He is my everything. Now how about you? Now how about you? பாருங்க, இயேசு எனக்கு எல்லாம், எனக்கு எல்லாம். சின்ன காரியமான எனக்கு அவர் தான், பெரிய காரியம் எனக்கு அவர் தான். நீ எப்படி, நான் how about you அப்படின்னு லாஸ்ட்டில் படிக்கும். நீ எப்படி, அவர் சொல்லாங்க, எனக்கு எல்லாம் வேலை தான், எனக்கு எல்லாம் மொபைல் தான், எனக்கு எல்லாம் படம் தான், எனக்கு எல்லாம் அவர் தாங்க. ஹலோ, அவர் எனக்கு கூட இருக்க மாட்டார். இந்த உலகில் எதுவுமே கூட இருக்காது. எதுதான் இயேசு எப்பவுமே தமிழில் படமா, எனக்கு எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதோ பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய ஜீவியம் மாற்றுகிறார், எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. ஒவ்வொருவரும்
இயேசு மேலேயே இருக்கணும். இயேசு மேலே சொல்லுங்க, இயேசு மேலே இருக்கணும், இயேசு மேலே இருக்கணும். இயேசு உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் என்ன பண்ணணும்? பிரதிபலிக்கணும். இயேசு உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பிரதிபலிக்கணும். இயேசு உங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை பிரதிபலிக்கணும். உங்கள் இருதயம் எப்போவுமே தேவனுடைய சந்தோஷனால் நிரம்பி இருக்க வேண்டும், சமாதானம் நிரம்பி இருக்க வேண்டும். அதுவே உங்களுக்கு என்ன பண்ணும்? சொல்ல போகிற வாய் விட்டு சிரிச்சா நோய் போயிடும். நீங்கள் சிரிக்கவே வரும், சந்தோஷமாக இருக்கு, எந்த நோயும் வராது. ஆமே முதலாவது. அப்போது அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அநேகர் நன்மை பெறாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் சொல்லும் போது மனம் திரும்பி தேவனிடத்தில் வா, கத்துறவனே அழைச்சிக்கணும். அது உங்கள் வீட்டிலலாம் சரி, பிள்ளைகளாலும் சரி, ரட்சிக்கூடாது யாராலும் சரி, நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் வாழ்க்கையில் ரட்சிப்படையாமல் நன்மை அடையவே முடியாது. இயேசுவை கண்டடையாமல் வாழ்க்கையில் நன்மை பெறவே முடியாது என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். முதல் குறிப்பிட்டு அது வேகமாக சொல்லி கலைஞ்சி. ரெண்டாவதாக என்ன எடுத்துக்கொண்டு நீங்கள் வாசிப்பீங்கன்னா டியூட்டாமி 32:2 வாசிங்க. பக்கம் பழைய ஏற்பாடில் 265 வாசிங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாருங்க, ரெண்டாவது, my doctrine shall drop as the rain. My doctrine shall drop as the rain. ஆங்கிலத்தில் மழையானது பொழிவது போல என் உபதேசம் பொழியும். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் எதில் அக்கறையாக இருக்கிறாரு? ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா, தேவனால் ஆசீர்வாதம் நீங்கள் பெறணுமா, தேவ மழை உங்கள் மேலே வரணுமா, நீங்கள் எதில் நிற்கணும்னா, ரெண்டாவது டாக்டரின் உபதேசத்தை, கத்திர உபதேசத்தை வந்து ஒருபோதும் விலகவே கூட. நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன்னா, இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. மழையானது இளம் பயிரை பொழுது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளி மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய வசனம் தான் நம்மளை அவருடைய உபதேசத்துக்குள்ளே நடத்தும். அவருடைய வார்த்தை தான் நம்மளை நடத்த வேண்டும். அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு கட்டளையாக இருக்கும். வார்த்தை தான் நம்ம கட்டளை, ஒரு வார்த்தை. அதனால் நம்ம வார்த்தைப்படியே நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைப்போம் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதம் வாழ வேண்டும். நீங்கள் பார்க்கல, வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை வாசிக்கிறீங்க. எஸ்ரா நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பக்கம் பழைய ஏற்பாடில் உள்ள பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 601 பேஜ் நம்பர் வாசிங்க. 10:3 வாசிங்க. எஸ்ரா 10:3. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம், நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. பாருங்க, இங்கே எஸ்ரா நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் என்ன தேவனுடைய விருப்பம் இல்லாமல் உபதேசத்தை வெளியே பெண் கொள்வதும் பெண் கொடுப்பதுமாகி அது கர்த்தரை துக்கப்படுத்த காரியமாக இருந்தது. எஸ்தரா என்ன பண்ணாங்கன்னா, தேவாலயத்தில் போயிட்டு 1ஆம் வசனம் மிகவும் அழுதார். இப்படி உபதேசத்தை கேட்டு, இப்படி கற்பனையை கை கொடுத்து, இப்படி நியாயமாகலாம் எங்களை கொடுத்து நாங்கள் வழி விலகி போய்கிட்டோமே என்று சொல்லி அவன் மிகவும் என்ன பண்ணானா, அழுதானா. சபையில் கூடி வந்த ஜனங்களும் மிகவும் அவனோட அழுதாங்க வேணும் சொல்லுவோம். அப்போது 2ஆம் வருஷத்தில் எல்லாம் சேர்ந்து சொல்லுறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்களை நீங்கள் 2ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா வாசிக்க 2ஆம் வருஷத்தை பார்த்தீங்க. அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. பாருங்க, தேவனுக்கு விரோதமாக உபதேசத்தை ஆணுடைய உபதேசத்தை கேட்டு நடக்கிறதுனா நம்ம என்ன மாறிடணும், பாவம் செய்கிறோம். இப்போது நான் சொல்வேன், வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப சகோதரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னுடைய வாழ்க்கை எப்படி உபதேசத்தை காத்துக்கொண்டேன்னா, இது எனக்கு தகுதி இல்லை சொல்லுங்கள், இது எனக்கு தகுதி இல்லை, லவ் பண்ண தகுதி இல்லை, இது தகுதி இல்லைன்னு சொல்லி
எனக்கு என்ன தகுதினா இயேசு நேசிச்சது மாதிரி தான் எனக்கு தகுதின்னு சொல்லி வாலிபத்தை காட்டுறேன். ஓ எதுக்காக நான் போகிறேன்? போகும்போது ஆஃபீஸ்க்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்? வேலை செய்யறதுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்? படிக்க போகிறேன். காலேஜுக்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்? படிக்க போகிறேன். இப்படி எங்கெங்கே ஆண்டவர் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் எதுக்கு போகிறேன், எதுக்கு போகிறேன் கேள்விப்பட்டு போகிற நோக்கத்தை மாத்திரம் நிறைவேற்று வர கர்த்தர் என்னை ஆண்டவர் கிருபை செய்யணும்னு ஜெபம் பண்ணுவேன். மற்றபடி எதுக்குமே எனக்கு எல்லாம் பார்த்தீங்க போகிறது எதுக்கு போகிறதே தெரியாது. இது வரைக்கும் இனிமேலாவது எப்படி வாழ வேண்டும் என்றால் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி வாழ வைக்க வேண்டும்னா உபதேசத்தில் இருப்பா. உபதேசத்தில் இரு. நீ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாத, நீ அன்னையினோட பிணைக்கப்படாத என்று சொல்லி நீங்கள் கட்டி காக்கணும். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாகவே ஆண்டுடைய பிள்ளைகள் உபதேசத்தின்படி கற்பனைப்படி நடக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் கர்த்தர் ஆசீர்வாதம். அதனால் அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கை இங்கே எதுக்கு நம்ம இங்கே எப்படி வாழ வேண்டும்னா ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், சாபமாக வாழக்கூடாது, வீட்டில் சமாதானமாக வாழக்கூடாது. ஒரு காலத்தில் சமாதானம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், நன்மை இல்லாமல், செழிப்பு இல்லாமல் வாழ்ந்த, விடுதலை இல்லாமல் வாழ்ந்த நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வந்த உடனே ஒரு கர்த்தர் விடுதலை ஆகினார். பாவத்தை விடுதலை ஆக்கினார், சாபத்தை விடுதலை ஆக்கினார், வறுமையை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை நல்ல சுகம் பலெல்லாம் தந்து நம்மளை ஆண்டு என்ன பண்ணாரு உயர்த்தி கொண்டே போகிறார். இப்போது போகிற இந்த இயேசை நோக்கி போய் கொண்டு இருக்க இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னதான் வரணும் கூட நம்ம கொண்டு போகிறதுக்கு சொல்லுங்க. ஆசீர்வாதமான ஒன்று வந்து சேர்ந்தாதான் இன்னும் ஆசீர்வாதமாக போவோம். நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிற எல்லாத்துக்கும் வீட்டுக்கு கொண்டு வந்து ஆசீர்வாதமாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு சாபத்தை கொண்டு சேர்த்தீங்கன்னா அது என்ன ஆகிடும்? சாபம் ஆசீர்வாதம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சாபம் ஆசீர்வாதம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் எப்பவுமே என்னுடைய வாழ்க்கை எனக்கு கர்த்தர் உபதேசித்திருக்கிறார், கர்த்தர் கற்பனை தருகிறார், கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தைப்படி நான் காத்திருப்பேன், நான் போவேன் அப்படின்னு போக வேண்டும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கையை நடந்துருக்கணும்னா என்ன சொல்கிறது, அன்பு கூர்ந்துருப்பீங்களான்னா ஒரு பாஸ் பண்ணுவார், அன்பு கூர்ந்துருப்பீங்களான்னா ஆண்டவிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்களும் நான் இயேசுக்கு அன்பு கூறுவேன், அந்த அன்பு தான் உங்கள் மேலே அன்பு கூற வச்சிருச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இயேசுக்கு அன்பு கூறுங்கன்னு கன்வின்ஸ் பண்ணி காலத்தால் எடுத்து கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா. ஆனால் அப்படி கல்யாணம் பண்ணுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பெந்தகோஸ்து அப்படி ஊழியம் செய்கிறவங்க அப்படின்னு பார்த்த அந்த பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, பாவத்தில் இருக்காங்க. அந்த பாஸ்டர் தாங்க சொன்னார். அந்த பாஸ்டருக்கு என்னங்க தெரியும், சண்டே தான் பார்க்குறாரு, கர்த்தர் தான் எல்லாம் தெரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது யாருன்னா இயேசு இருக்கோம். ஆண்டவரே பெரிய ஸ்ட்ரகிளிங். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்யாணம்ன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங். அது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்னா ஆண்டவரே நான் சமாதானமாக ஆசீர்வாதமாக உன்னுடைய சத்தியத்தின்படி போக கர்த்தர் ஏற்றத்தோடு என்னை தாங்குமான்னு காத்தது ஜெபிக்கும். தேவ சித்தமாக உங்களுக்கு சமாதானம் தருவார். பாஸ்டர் சொல்லுவார் எனக்கு சமாதானம் தருவார். ஆனால் கல்யாணம் பண்ணினா உங்களுக்கு சமாதானம் போயிடும். சரிங்களா? ஆமாம். அதனால் அவங்கள ஏதோ கிடைச்சா போதும் அப்படிலாம் செய்கிறாங்க, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதான். ஆனால் உண்மையான கர்த்தர் நடத்தப்படுறது தெரியும். இது கர்த்தரால் நடத்தப்படுகிறது, இது கர்த்தருடைய சித்தம் என்று அது அறிந்து செய்யும். ஆண்டவரே சித்தமா, உங்களுக்கு சித்தமா, அவங்க சித்தமா, அவங்க சித்தமா, உங்கள் சித்தமானு நீங்கள் செய்தீங்கன்னா கர்த்தருக்கு சோதம். உங்கள் சித்தெல்லாம் செய்தீங்கன்னா நீங்கள் செஞ்சீங்க. சொல்லுங்க, சித்தமாக செய்தீங்கன்னா கர்த்தருக்கு சுத்தம், சுத்தமாக நடப்பீங்க. சித்தம் இல்லாமல் செய்தீங்கன்னா சித்தம். நல்ல வாழ்க்கையில் உபதேசத்தில் என் பாஸ்டர் சாமி சொல்வார், எப்படி கிறிஸ்தவனை நான் பார்க்குறது அப்படின்னா கல்யாணத்தில் தான் பார்க்கணும், கல்யாணத்தில் அவங்க முதுகலில் பார்க்க முடியும், அங்கே நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ரொம்ப துக்கம் வருவார். ஸோ ரெண்டாவதாக மை டாக்டர் ஷால் ட்ராப் ஆஸ் த ரெயின். மழையானது பொழுது போல் என் உபதேசம் பொழியும். உபதேசத்தில் நீங்கள் வீட்டில் போய் இந்த 10ஆம் அதிகாரத்தில் வந்து நீங்கள் நான் சொல்கிற 16ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்தீங்க. அங்கே அறிக்கை செய்வாங்க பாருங்க. நாங்கள் தேவனுடைய 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் 11, 13, 14, 10 அப்படியே நாங்கள் பாவம் செய்யணும், எங்களை மன்னிங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் உணர்ந்து அதை சரிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நான் ஒரு வாட்டி சிக்கிட்டா சரியாக வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் அன்பான பிள்ளைகளே, திருமணம் ஆகி குடும்பத்தில் இருக்கிறது கர்த்தரை இணைச்சிட்டாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா
இருவராக சேர்ந்து உபதேசத்தில் எடுத்துருங்க, கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்துருங்க, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ள பார்த்து வழிநடத்துங்க. நீங்கள் தெரிந்து கொள்ள போகும்போது கர்த்தருடைய ஜெபம் பண்ணி, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி அவன் சத்தியத்துக்குள்ளே உள்ளவங்களை நீங்கள் திருமணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம் பார்வையில் உண்மையாகவே சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இல்லைன்னா சமாதானம் கேட காணப்படலாம். 3வது காக்க சொல்லி நான் முடிக்கிற பாருங்க. நான் ஆக்சுவலாக ரிவர்ஸ்லேருந்து போனேன், ஃபஸ்ட்லேருந்து போகல, நான் ரிவர்ஸ்லேருந்து போனேன். சுவிசேஷம், அப்புறம் உபதேசம், இப்போ தான் ஆசீர்வாதத்துக்கு வரேன். ஏன்னா முதல்ல எல்லாம் ஆசீர்வாதம் சொன்னோடனே எல்லாம் ஆசீர்வாதத்தை எடுத்து போயிடுறாங்க. கடைசியில் வரைக்கும் இருக்கும்போது தான் என்னது ஆசீர்வாதம். அதனால் இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணுற ஆண்டுன்னு சொன்னேன், கரெக்டாக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா முதல்ல ஆசீர்வாதம் வார்த்தை சொல்லிடுறோமா, சிலர் ஏற்று போயிடுறாங்க. அதனால் நான் ஆசீர்வாதத்தை கடைசியாக சொன்னேன். என்னென்னு எடுத்துக்கொள்ளுங்க. உபாவம் 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், பக்கம் 258. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. 3வது, the rain to bless all work of thine. 3வது, மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உண்மையாகவே மழையை தந்து தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் தாமே ஆசீர்வாதத்தை பெரும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் என்ன செய்ய வேண்டும்னா கையிட்டு செய்கிறதை ஆசீர்வாதம். கையிட்டு எதெல்லாம் செய்யணும், படிப்பானாலும் வேலையாகும் பிஸ்னஸ் ஆகும் கூலியாகும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது இருக்கணும். அது மாத்திரமல்ல, கடன் வாங்குறவங்களா இருக்கவே கூடாது, கடன் கொடுக்குறவங்களா இருக்கும். கர்த்தர் அப்படியாக நீங்கள் தோமன் ஆண்டவரே என்ன ஆனாலும் நான் கடனே வாங்க மாட்டேன், என்னை ஆசீர்வதிங்க, நான் உங்கள் பிள்ளை தானே, என்னை ஆசீர்வதிங்க என்று கேட்கணும். பாருங்கள், நான் வேற்றது நான் சில காரியங்களை காண்பித்து நான் வேகமாக சொல்ல பாருங்க. 2 விதமான கூட்டம் உண்டு. பஞ்சு காலத்தில் தேவனால் ஆசீர்வாதம் பெறாத மழை இல்லாத மழை இல்லாத இருக்கிற கூட்டமும் உண்டு. பஞ்சை காலத்தில் ஒரு விதை வீட்டில் ஆசீர்வாதத்தோடு இருந்த குடும்பமும் உண்டு. நீங்கள் என்னன்னு கூட எடுத்துக்கொண்டால் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் பக்கம் 252 2-3 நிமிஷத்தில் நான் முடிச்சுக்க பாருங்க. கர்த்தர் சொல்வார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தேசத்தில் அங்கே என்னதுன்னா அங்கே பஞ்சம் இருக்குது. கர்த்தர் தேசத்தில் அங்கே பஞ்சம் இருந்தது. ஆண்டவர் எலியாவுக்கு கர்த்தர் வார்த்தை தந்து ஆண்டவர் சொன்னால், நீ தேசத்தில் 7ஆம் வருஷம் தேசத்தில் மழை பெய்யாதிருந்தபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போச்சு. அப்போது கர்த்தருடைய வார்த்தை எழுதி எங்கே போ சாரி பார்த்து போன்னு சொல்லி அங்கே கர்த்தர் அனுப்பினார். ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் காத்திருந்தாங்க, ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எலியாவுக்கு போப்பா, அங்கே ஒரு உதவிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கேன், அவ்வளோ சாப்பிடுவான், நீயே சாப்பிடுவா, அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னார். பாருங்கள், நீங்கள் வாசிப்பாங்கன்னா இந்த வீட்டில் போய்ட்டு 9லேருந்து 14 வாசிக்க நேரம் இல்லை. அதில் 16 சொல்வது, கர்த்தர் எலியாவுக்கு சொன்ன வார்த்தைப்படியே பானையிலே மாவும் செலவு போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் வரையும் போகவும் இல்லை. பாருங்கள், இங்கே முதல்ல நான் சொன்னேன், நீங்கள் தேவனத்தில் திரும்ப வேண்டும், அப்போது செழிப்பாக இருப்பீங்க. 2வது நான் சொன்னேன், உபதேசம் நினைத்திருக்க வேண்டும், இப்போ கர்த்தர் நான் சொன்னேன். 3வதாக இங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை வைத்திருக்கிறார். அந்த மனிதன் யார் என்றால், பஞ்ச காலத்தில் ஆண்டோடைய வார்த்தைப்படி கர்த்தர் செயல்படுகிற ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட கூட எடுத்துக் கொள்ளுங்கள். 30ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா, அப்போது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்ட வாருங்கள் என்று சொன்ன. பாருங்க, அவன் சகல ஜனங்களும் கிட்டே வந்தபோது திறக்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தில் அவன் செப்பரேட்டான். பாருங்க, இப்போது 3வதாக ஆண்டவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, கர்த்தர் கிட்ட ஒவ்வொரு நாள் இருக்க வேண்டும்.
கர்த்தரோட கிட்ட ஒவ்வொரு நாளும் நெருங்க 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 கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர்கிட்ட நெருங்கவே மாட்டேன். அவங்க பாருங்க, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய தூரம் போனாங்க. இந்த வீட்டில் போய் 17ஆம் அதிகாரத்தில் 18 வாசிங்க. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும், கதை தெரியும், என்ன சொல்லனே இல்லை. கர்த்தர்கிட்ட தூரம் போனாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, தேசத்தில் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் வந்து பலிபீடத்தை கட்டி தூக்கம் காட்டி ஜனங்கள்லாம் கர்த்தரையே மறந்துட்டாங்க. ஆண்டவரும் தேசத்தில் பஞ்சத்தை உண்டாக்கிட்டார். இப்போது 3 வருஷம் அங்கே தேசத்தில் பஞ்சம் இருக்குது. ஆண்டவர் எளியவனுக்கு வார்த்தை தந்து நான் மீண்டும் மழையை வர வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தர் தான் தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யக்கூடியான காரியங்களை அவன் செய்கிறான். அவன் வலி 450 சேலஞ்ச் பண்ணுறான். நீ கூப்பிடு, அது உண்மையான கலர் இருந்தால் அது எல்லாத்தையும் நக்கி போட்டுட்டோம் என்று சொல்கிறான். அவன் காலை முதல் மாலை வரை கூப்பிட்டு வரல. ஆனால் இவன் ஜனங்களை தன்கிட்ட வரவைத்து அவன் என்ன பண்ணான்னா, ஆண்டவனை நோக்கி கூப்பிடுறான். கர்த்தாவே 37 கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திரும்பி பாருங்க, மறுபடியும் திரும்பி என்று இந்த ஜனங்கள் அதிகப்படிக்கு என்னை கேட்டல் என்று சொன்னான். அப்போது கர்த்தர் அக்னியை அனுப்பி பலிபீடத்தை நக்கி போட்டார். எல்லா ஜனங்களும் சொன்னாங்க. 39 ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆரம்பித்தார். ஆமென். பாருங்க, அப்போ கிட்ட வரணும், கிட்ட வாங்க பாருங்க, கிட்ட வர வைக்கணும். தேவனிடத்தில் தன் இதயத்தை மறுபடியும் வேலை நீங்கள் ஒருவேளை பின்வாண்டத்தில் இருப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறுபடியும் கிட்ட வரணும், மறுபடியும் இதயத்தை திருப்பி சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக ஆசீர்வாதம் மழை உங்கள் மேலே பொழியும். இந்த மாதத்துடைய ஆசீர்வாதம் திறவுப்படும். என்னென்னா, கர்த்தர் தேவன், நிச்சயமாக தேவன் ஆசீர்வாதம் பெறுவீங்க. இந்த பெரியவர்களுக்கான வழி என்னென்னா, நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும், கிட்ட சேர. அவர் கிட்ட சேர 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 உலகமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்குமே. ஆவிக்குரிய தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கர்த்தர்களை இந்த உலகத்தில் எப்படி பண்ண ஒரு ஆசீர்வாதம் பார்த்துவாங்க. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? அம்மே, என்னை நேரம் முடிந்தது. நான் எல்லா இன்ட்ரெக்ஷனும் கட் பண்ணிட்டேன். இன்ட்ரெக்ஷன்லாம் சொல்லவே இல்லை, நேரம் பாயிண்ட் போயிட்டேன். எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணேன்னா, இங்கே நிற்கும்போது 2 கோரஸ் வந்துச்சு, அதை பார்த்தேன். தாமஸா சாட்சி வந்து அதை சொன்னேன். மற்றபடி என்ன தியானத்தில் இருக்கோ அதை மாத்திரம் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்னா, கர்த்தர் என்ன பண்ணுவானா, தம்மேல் அடிக்கடி பெய்கிற மழை தேவனால் ஆசீர்வாதம் போல ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அடிக்கடிக்கு அனுப்புவார். உங்கள் மேலே விடும். நீங்கள் ஆசீர்வாதம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வீங்க. மாற்றப்படியே தேவனால் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீங்க. அந்த ஆசீர்வாதம் பெறுகிற மழைக்கில் வரணும்னா நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஊழியம் செய்யலாம். ஊழியம் செய்யும்போது கர்த்தரை கரங்களோடு இருக்கும். பிறரை பார்த்து சொல்லலாம், நன்மை, ஐஸ்வர்யம், செழிப்பு, சந்தோஷம், நிறைவு எல்லாம் கர்த்தருக்கு தான் உண்டு. தைரியமாக நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்கிறீங்க? நான் பெற்ற அப்படி சொல்கிறேன், அவ்வளோதான். அவங்கள பார்த்து கேட்காது, நீ ஏன் பெறலை? உங்கள் வாழ்க்கையே நான் அதை சொல்லக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணும். காசு பணம் தான், வீடு தான் இல்லை, கற்றுக் கொடுத்த ரட்சிப்பை சந்தோஷம் இல்லை. அதுவே பெரிய சாட்சி. 2வதாக உபதேசத்தை நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கற்றுக்கிறது அந்த எந்த காரணமாக இல்லை, நீங்கள் உபதேசம் நிலைத்திருக்கும் போது, இந்த வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது ஆசீர்வாதம் மழை மேலே பெய்யும், வசனமாகிய மழை மேலே பெய்யும். கர்த்தர் உங்களை ஆவிக்குலகத்தில் ஆசீர்வதிப்பார். 3வதாக அவர்கிட்ட நீங்கள் சேர வேண்டும். கையெழு செய்தெல்லாம் ஆசீர்வதிக்கணுமா? அவர்கிட்ட சேர. அவர்கிட்ட சேரும்போது நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட சேரும்போது மறுபடியும் அவர்கிட்ட திரும்புங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எதுவும் ஜெபம் பண்ணிப்போமா? ஓ உங்கள் ஸ்தோத்திரமான எத்தனை பெற்றுக்கொண்டீங்க? ஆண்டவரே, நாளில் கர்த்தாவே எனக்கு கர்த்தாவே என்னை ஊழியம் செய்கிறபடியாக என்னை பலப்படுத்துங்கப்பா. மீண்டும் நான் ஊழியம் செய்ய வேண்டாமப்பா. என்னை உற்சாகப்படுத்துங்க, பலன் கொடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நீ பெற்ற நீ எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கீங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் ஒவ்வொன்றா சொன்னாலே ஆத்துமாக்கள் ரசிக்கப்படும். ஆண்டவரே
கர்த்தாவே ஏதோ எத்தனையோ ஆத்மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கோம். இயேசு தான் சுகம் தருகிறவர், இயேசு தான் செழிக்கிறவர், இயேசு தான் சமாதானம் தருகிறார், இயேசு தான் சந்தோஷம் தருகிறார், இயேசு தான் என்று சொல்லி ஆண்டவரே ஊழி செய்து கிருபை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தருடைய கிருபை தருவார். நிச்சயமாக ஆண்டவர் ஒருவனுக்கு ஊழி செய்வார், விடாமல் கனம் பண்ணுவார். ஐஸ்வர்யம் கனமும் அவரால் அவர் கர்த்தர் தேடி வருவதை செய்வார். ரெண்டாவது எந்த காரணமான உபதேசத்தை விலக உபதேசத்தில் உறுதியாக இருங்க, வசதியில் உறுதியாக இருங்க. அது கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்யாமல் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? மழையை பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாதம் மழை உங்களுக்கு உண்டாகும். மூணாவதாக நீ கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வானத்தை திறப்பார், மழை வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ண வேணும்? கிட்ட வர வேண்டும். தேசத்தில் எவ்வளோ தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், அதாவது பாகால் தீர்க்கதரிசிகள் விக்கிரங்கள் இருக்கலாம். இந்த ஜனங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களை அவங்களோட சேர்த்துக்கூடாது, நீங்கள் கர்த்தரோட சேருங்க. நீங்கள் கர்த்தர்கிட்ட வர வேண்டும். மறுபடியும் இருந்து அவரோட பக்கம் திரும்ப போகிறது. கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஓ கர்த்தர் கல்வி கூடிய ஆண்டவரே சோத்திரப்பா, கர்த்தாவே சோத்திரப்பா, ஆண்டவரே சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரம் ஆண்டவரே. நீ ஆராய முடியாத அற்புதம் செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறப்பா ஆண்டவரே. நோக்கி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமாக என் நம்பிக்கை நீங்க தப்பா, என் புகழிடம் நீங்க தப்பா, உங்க தப்பா நம்பி இருக்கிறேன், எனக்கு அற்புதம் நீங்க தப்பா செய்யணும், என் ஆசீர்வதிங்க கேள்வி கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பியிருக்கிறேன்,
இயேசு இயேசுவாகிய தேவனாலே ஆசீர்வாதம். ஆமென். நல்ல கூட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வசனம் மூலியமாய் தட்டி எழுதுகிறார். நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை, இந்த நன்மையை சுவிசேஷமாய் ரசிக்கிறேன். இந்த உலகத்தில் நம்பிக்கையில்லாத மக்கள் மத்தியில் அவருடைய வல்லமை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் வியாதிசுமை கைகளை குணமாக சொன்னார். என் நாமத்தாலே பேய் பிசாசை விரட்டி விட்டு சொன்னார். அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை வேணும். கத்தத்தை கேட்டு வாங்க, ஆண்டவர் எனக்கு அப்படியாப்பட்ட வல்லமை அபிஷேகம் தாங்க, என் கரம் என் மேலே வைங்க. நான் பேசும்போது நான் அல்ல, நீங்கள் பேச நீங்களே உங்களுக்கு பிதாவின் ஆவி சொன்னீங்களே, ஆவியான பேச வேண்டாம்ப்பா. ஆத்மாக்களோட பேசும்போது அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் ஆச்சம் ஒளி கொண்டு வர வேண்டும். பேசும்போது உங்களுடைய வார்த்தை புறப்பட வேண்டும், வல்லமை புறப்பட வேண்டும். கட்டில் உள்ள மரண இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும், காண வேண்டும், காண வேண்டும். அப்படி அப்படி அக்கினி எனக்கு தாங்கப்பா. இன்னைக்கு நான் அநேகரை விடுதலையாக்க பதிலாக என்னை விடுதலையாக்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னை என்னை விடுதலையாக்க கேட்க மாட்ட அல்ல, கர்த்தருடைய ஆவியான என் மேல் இருக்கிறார். சுருக்கப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, கர்த்தருடைய விடுதலையாக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் அனுகிரக காலம் இது. அந்த அபிஷேகத்திலே காலவேளை கர்த்தருடைய தருகிறார். இந்த காலவேளை அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. கர்த்தருடைய விடுதலையாக்குற, கர்த்தருடைய விடுதலையாக்குற, வியாதியில குணமாக்குற வல்லமை வரங்கள் உனக்கு உண்டாகிறது. சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் விடுதலையாக்குவார், ரட்சிக்கப்படுவார்கள். சபையில கர்த்தர் செய்வார். உண்மையை பேசுங்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பேசுங்க, பயமில்லை, அடைக்க வேண்டாம். ரெண்டாவதாக உபதேசம் எதை போனாலும் வசத்தை விடாதீங்க. வசந்தபடியே கடைசி காலத்தை நான் இருக்கும் போது இந்த வசனம் தான். அந்த வசனத்துக்கே நம்ம பயப்படும். வசந்தபடி நம்ம வாழ்க்கையை அமைப்போம். கர்த்தர் நாம ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டே இருக்கும். கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வாதம். அவர் கிட்ட சேரும், ஒவ்வொரு நாளும் கிட்ட சேரும், ஒவ்வொரு நாளும் கிட்ட சேருவோம், கிட்ட சேருவோம். அவருடைய பக்கமாய் திரும்புவோம். கர்த்தரே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, கர்த்தர் எலியா ஜெபித்தது போல அவன் கருத்து நம்மை போல பாடுவெல்லாம் ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்ட மழையை அனுப்பினான். முதல் முறை போய் வேலைக்காரன் பார்க்கும்போது ஒன்றும் தெரியலன்னு சொன்னான். இன்னும் 7 முறை பார்ப்பா உனக்கு கிடைக்கனா. அவன் 7ஆவது முறை பார்க்கும்போது 8ஆவது முறை போல 7ஆவது முறை பார்க்கும்போதே மேலும் வந்ததை சொன்னான். ஹல்லேலூயா. அவன் எலியா சொன்னான், நீ ஒரு வாட்டி போயிட்ட, இன்னும் 7 வாட்டி போய் 8 முறை நீ போக வேண்டியது. ஆனால் கர்த்தர் பார்த்தா 8 அல்ல 7 பூரணமான ஆசீர்வாதத்தை சொல்லி கர்த்தர் மேகத்தை அனுப்பினார், கருவிலை உண்டாக்கினார், மழையை அனுப்பினார். கர்த்தர் அந்த மழையிலே ஆண்டவர் எலியா அந்த ராஜாவுக்கு ஓடப்படி செய்தார். ஆசீர்வாதம் மழையை தருகிறவர் கர்த்தர். ஆமென். நீ ஜெபித்தால் அவனுக்கு தருவார், நீ கிட்ட வந்தால் அவனுக்கு தருவார், நீ அவனுக்கு திருமணத்துக்கு தருவார். அப்ப திருமண பிதாவே இயேசு நாமத்திலே இந்த காலை ஆராதனை தொடங்கி மட்டுமாய் இருக்கிறப்பா. பாடலில் மூலயமாக ஆராதனை மூலயமாக கர்த்தர் கொடுக்கும்படியாக, சாட்சிகளுக்காக, மற்ற ஜெபிக்கும்படியாக, வார்த்தை கேட்கும்படியாக, நாலு ஆவியான எங்களோடு நடந்ததுக்காக சோத்திரம். நல்ல கேட்ட வார்த்தைப்படியே பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஆசீர்வாதமான மழையை உண்டாகும், ஒவ்வொரு பேரும் உண்டாகும். இந்த ஆணிக்கடான கருத்தை ஒவ்வொரு பேரும் வைத்து தொட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. போகும்போது என் மேல் ஆசீர்வாதம் மழையை பெய்யும், என் மேல் ஆசீர்வாதம் மழை உண்டாகும். நான் கர்த்தரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நான் சுவிசேஷம் கொடுத்து செய்வேன். கர்த்தர் தாமே ரட்சிக்கூடாததுக்கு கர்த்தர் தான் எல்லாம் தருகிறேன்னு சொல்லுவேன். நான் எப்போதே கர்த்தரை வார்த்தையிலே நிற்பேன், வசனத்துப்படியே வாழ்வேன். இல்லை வசனத்துக்குள்ளாக மக்களை கொண்டு வந்து என் வாழ்க்கையை அனுப்புவேன். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கிட்ட சேர்வேன். நிச்சயமாக என் கையை ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், வானத்தை தரப்பார், நான் அநேக கொடுக்கிறவனா என்னை உயர்த்துவார். கர்த்தர் அப்படியே வார்த்தை நான் என்னோட பக்கமாக திரும்பி இருக்கிறபடினால என்னுடைய நிச்சயமாக எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாத மழை பெய்யும். தேசத்தை பஞ்சம் இருந்தாலும் கர்த்தர் மழை பெய்யப்படுகிறவர், ஆசீர்வாதத்தை பொழியப்படுகிறவர். நாளை என்னோட பேசுகிறப்பா அப்படியே உங்கள் ஜனங்கள் மேலே பலிக்கணுமா புதிய கனமைக்கு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க அனுப்பினார். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வு. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அன்பியும் இணைக்கும் நம்ம அனைவரோடு சகல கத்திலே வருகை வருகிறார். ஆமே 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 நாம கத்தருடைய ஆசீர்வாதத்தோடு இருப்பார்.